வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் உள்ள மருத்துவமனை வளாகத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவின் தலைமை தளபதியாக இருந்த மொஹாமட் சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF நேற்று சனிக்கிழமை உறுதி செய்துள்ளது. இஸ்ரேலால் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் யாகியா சின்வாரின் சகோதரர் இவர். சில தினங்களுக்கு முன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மொஹாமட் சின்வார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறி, ஆனால் அது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது மொஹாமட் சின்வார் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உறுதி செய்துள்ளது. ஆனால் எந்த விதத்தில் அவர்கள் உறுதி செய்தார்கள் என்ற தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளியிடவில்லை. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய கனமான குண்டுவீச்சு தாக்குதல் தரையடி சுரங்கத்தை குறிவைத்து நடத்தப்பட்டது. 2000 பவுண்ட்ஸ் பங்கபஸ்ட குண்டுகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தரையை ஊடுருவி சென்று ஆழமான பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பை உடைக்கும். அதிகடுத்து தரைக்கு மேலுள்ள கட்டடம் கீழிறங்கி சுரங்கத்தை முழுமையாக தகர்த்துவிடும். இப்படியான தாக்குதல்களில் தரையடிய சுரங்கத்தில் சிக்கியவர்களின் உடல்களை இடிபாடுகளில் இருந்து வெளியே எடுப்பது கடினமான காரியம். இஸ்ரேலிய விமானப்படை இதுபோன்ற தாக்குதல்களை இதற்கு முன்பும் நடத்தியது. முக்கிய இலக்குகள் அல்லது அதிக பெறுமதிமிக்க இலக்குகளை இப்படியான தாக்குதல்களில் குறிவைக்கப்படுவது வழக்கம். உதாரணமாக, போர் தொடங்கிய போது ஹெஸ்போல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இதே போன்ற ஒரு தரையடி சுரங்கத்தில் இருந்தபோது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் 2000 பவுண்ட்ஸ் பங்கபஸ்ட குண்டுகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்தும் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் பங்கபஸ்ட 2000 பவுண்ட்ஸ் குண்டுகள் அமெரிக்க தயாரிப்பு MK-84 வகை குண்டுகள். MK-84 அல்லது BLG-109 போன்ற 2000 பவுண்ட்ஸ் எடையுள்ள பங்கபஸ்ட குண்டு ஆழமாக நிலத்தடியில் ஊடுருவி கடினப்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளை அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டு. இந்த குண்டுகள் அமெரிக்க தயாரிப்பு மார்க் 80 தொடரின் ஒரு பகுதியாகும். அவை கான்கிரீட்டை ஊடுருவி நிலத்தடியில் வெடிக்கும் திறனுக்காக அறியப்படுகின்றன. குண்டு வெடிக்கும் போது அது ஏற்படுத்தும் அதிர்ச்சி அலைகள் மேலே உள்ள கட்டமைப்புகளை இடிந்து விழ வைக்கின்றன. இது கான்கிரீட், பாறை மற்றும் பிற கடினப்படுத்தப்பட்ட பொருட்களை ஊடுருவி செல்ல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச அழிவு சக்திக்காக அதிகளவு வெடிக்கும் பொருள் பொதுவாக H6 மற்றும் ட்ரைடோனல் ஆகியவற்றை கொண்ட கலவையால் இவை தயாரிக்கப்படுகின்றன. குண்டு வெடிக்கும் போது வெளியிடப்படும் அதீத வெப்ப சக்தி காரணமாக நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளமுள்ள ஆபத்தான கான்கிரீட் துண்டுகளை உருவாக்குகிறது. அதனால் இலக்கு வைக்கப்பட்டவர்கள் தப்புவதற்கான சாத்தியம் 0 என்ற அளவிலேயே உள்ளது. பல 2000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகள் கூட்டு நேரடி தாக்குதல் வெடிபொருள் ஜேடாம் வழிகாட்டுதல் கருவிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. அதனால் அவை துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிபொருள் PGM-களாக மாறி அழிவை ஏற்படுத்துகிறது. இவை பிரதானமாக அமெரிக்க விமானப்படை மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஆகியவை கடினப்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் நிலத்தடி தரையடி சுரங்கங்களை குறிவைக்க பயன்படுத்துகின்றன. தெற்கு காசாவில் உள்ள மருத்துவமனை வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு சின்வாரை கொல்லும் நோக்கம் கொண்டது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் அப்போதே தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு படை தெரிவித்தது. அந்த நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நிலத்தடி ஹமாஸ் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டதாக தெரிவித்தது. அப்போது ஹமாஸ் இயக்கம் மருத்துவமனைக்கு அடியில் அத்தகைய உள்கட்டமைப்பு எதுவும் இல்லை என்று மறுத்தது. குண்டு வெடித்த போது தரையடிய மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட அதற்கு அருகே இருந்த கட்டடம் முழுமையாக தரைமட்டமாக இடிபாடுகளாக மாறியது. இந்த தாக்குதலில் ஹமாஸின் ரஃபா படை பிரிவின் தளபதி மொஹாமட் ஷபானாவும் கொல்லப்பட்டதாக IDF சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. சின்வார் அல்லது ஷபானா பற்றிய இஸ்ரேலிய கூற்றுக்களை ஹமாஸ் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை. மொஹாமட் சின்வார் 1975 ஆண்டு செப்டம்பர் 16 தேதி பிறந்தார் என்று அல் ஜஸீரா அரபிக் தெரிவித்துள்ளது. அவரும் அவரது சகோதரரும் தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸ் அகதிகள் முகாமில் வளர்ந்தனர். 1948 ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அரபிக் மொழியில் நக்பா அல்லது பேரழிவு என்று அழைக்கப்படும் இராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனியர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்த போது அவர்களின் பெற்றோர் தங்கள் சொந்த ஊரான பாலஸ்தீனிய நகரமான மஜ்தாலை விட்டு வெளியேறினர். மஜ்தால் இப்போது இஸ்ரேலில் உள்ள அஷ்கெலோனின் ஒரு பகுதியாக உள்ளது. யாக்கியாவை விட சுமார் 13 வயது இளையவர் சின்வார். ஹமாஸின் ஆரம்பகால ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர் என்று அல் ஜஸீரா அரபிக் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட சமீபகால ஹமாஸ் அதிமுக்கிய நபர் இவர்தான். 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி இஸ்ரேல் மீதான கொடிய தாக்குதலுக்கு ஹமாஸ் தலைமை தாங்கிய பின்னர் ஹமாஸின் மூத்த உறுப்பினர்களை ஒழிப்பதாக இஸ்ரேலிய தலைவர்கள் சபதம் செய்தனர். பல ஹமாஸ் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அந்த பட்டியலில் இப்போது மொஹாமட் சின்வாரும் இணைந்துள்ளார். அக்டோபர் 7 தேதி நடந்த கொலைகள் மற்றும் அட்டூழியங்களுக்கு பொறுப்பான அனைவரையும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் முழுமையாக அழிக்கப்படும் வரை இஸ்ரேலின் நீண்ட கை சென்றடையும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஈரானில் கொல்லப்பட்டார்.
ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த முகமது தீவ் அதே மாதத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார். ஹனியேக்கு பதிலாக ஹமாஸின் தலைவராகிய யஹ்யா சின்வார் கடந்த அக்டோபரில் காசாவில் ரஃபா அருகே கொல்லப்பட்டார். அவருக்கு பின் காசாவில் ஹமாஸ் நடவடிக்கைகளை பொறுப்பேற்று முகமது சின்வார் இப்போது கொல்லப்பட்டுள்ளார். அக்டோபர் 7 தாக்குதல்களை திட்டமிட முகமது சின்வார் உதவியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. நிழல் மனிதன் மற்றும் வாழும் இறந்தவர் என்று புனைப்பெயர் கொண்டு முகமது சின்வார் பல ஆண்டுகளாக இஸ்ரேலில் தேடப்பட்டு வருகின்றார். ஹமாஸின் ராணுவ தளபதியாக இருந்த டீப் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது சின்வார் பிரதான தளபதியானார். பிராந்திய அதிகாரிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்தவர்களின் கூற்றுப்படி அவர் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளின் விடுதலை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். இஸ்ரேலின் மூலோபாய விவகார அமைச்சர் முன்னாள் துணை இயக்குநர் ஜெனரல் கோபி மைக்கேல் ஹமாஸின் ராணுவ பிரிவில் முகமது சின்வார் ஒரு முக்கிய நபராக இருந்தார் என்றும் பேச்சுவார்த்தைகளில் தனது சகோதரரின் பங்கை வகித்தார் என்றும் கூறினார். அவரது சகோதரர் பேச்சுவார்த்தைகளை வழிநடத்திய போதும் முகமது கடுமையானவர், அதிக நிராகரிப்பாளர் மற்றும் மிகவும் கடுமையான நபராக இருந்தார் என்று இஸ்ரேல் சிந்தனை இயக்கங்கள் மிஸ்காப் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளரான மைக்கேல் கூறினார். ஹமாஸின் காசாவை தளமாக கொண்ட தலைவர்களை கொல்வது வெளிநாடுகளில் அதன் தலைமையை வலுப்படுத்துகிறது. இது இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு மிகவும் சாதகமானது என்று அவர் கூறினார். ஹமாஸின் வெளிநாட்டு தலைமை இஸ்ரேலின் விதிமுறைகளை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் காசாவில் உள்ள தலைமையை விட அது மிகவும் நெகிழ்வானது. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை அதிகாரியான அவிகலோ ஜனவரி மாதம் கூறிய போது முகமது சின்வாரின் அதிகாரம் காசா போர்க்களம் மற்றும் தளபதிகளை கட்டுப்படுத்துவதை உள்ளடக்கியது. காசாவுக்கு வெளியே ஹமாஸ் தலைமையைப் போலவே அவருக்கு அதே அதிகாரம் இல்லை, ஆனால் பணிய கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் அவரிடம்தான் இருந்தது என்றார். மிகவும் ரகசியமான நபராக இருந்த முகமது சின்வார் அல் கசாம் படைப்பிரிவுகளின் வரிசையில் உயர்ந்து கான்யூனிஸில் தளபதியாக பணியாற்றிய போது குறைந்தது 6 படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பினார் என்று அல் ஜசீரா அரபிக் தெரிவித்துள்ளது. முகமது சின்வார் 1990களில் இஸ்ரேலிய சிறையில் 9 மாதங்கள் கழித்தார். அதன் பின் 2000 ஆண்டு முதல் பாலஸ்தீனிய ஆணையத்தின் சிறையில் 3 ஆண்டுகள் கழித்தார். 2006 ஆண்டு நடந்த ஹமாஸ் நடவடிக்கைகளின் கட்டமைப்பாளர்களில் ஒருவராக முகமது சின்வார் இருந்ததாக நம்பப்படுகிறது. ஹமாஸின் அந்த ராணுவ நடவடிக்கையின் இஸ்ரேலிய சிப்பாய் கிலாட் ஷாலிட் பணிய கைதியாக பிடிக்கப்பட்டார். ஷாலிட் 2011 ஆண்டு இஸ்ரேலிய சிறைகளில் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளுக்கு கைதி பரிமாற்றம் செய்யப்பட்டார். அப்போது இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளில் ஒருவராக 22 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யஹ்யா சின்வார் விடுவிக்கப்பட்டார். தமது சகோதரர் யஹ்யா சின்வாரை இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவிப்பதற்காகவே முகமது சின்வார் 2006 ஆண்டு நடந்த ஹமாஸ் நடவடிக்கையை திட்டமிட்டு இஸ்ரேலிய சிப்பாய் கிலாட் ஷாலிட் பணிய கைதியாக பிடித்தார் என்று நம்பப்படுகிறது. இப்போது சகோதரர்கள் இருவரும் உயிரோடு இல்லை.